சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு யோசனையை அபத்தமாக்கி போடுகிறவர்கள் என்பதே. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் செயல்படும்போது பலவிதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிராக வந்தது. அங்கிருந்த ஜனங்கள் நாங்களும் ஆலயத்தை கட்ட வருகிறோம் என்று சொல்லும்போது செருபாபேல் அவர்களை வேண்டாம் என்று தடுத்துவிட்டான். அதனால் இஸ்ரவேலருக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் அவர்களை மிரட்டினார்கள். தேவாலயத்தை கட்டும் முயற்சிக்கு பல விதங்களில் தடை உண்டு பண்ணினார்கள். இஸ்ரவேலருக்கு எதிராக அவர்களின் யோசனையை அபத்தமாக்கும்படி கைக்கூலியாக பணம் கொடுத்து ஆலோசனைக்காரரையும் ஏற்படுத்தினார்கள். இதனால் ஆலயத்தின் கட்டுமான பணியில் மிகவும் தாமதம் ஏற்பட்டது. ஆலோசனையை அபத்தமாக்குவது என்றால் பல விதங்களில் தடைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவது. இது தேவனுடைய பிள்ளைகள் செய்யும் நன்மையான காரியங்களை தடுப்பது ஆகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நாம் தொடர்ந்து எடுக்கும் முயற்சிகளில் பலன் கொடுக்கிறவராகவும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் மன உறுதியாக இருக்கும்படியாக செய்யவும் நமக்கு பலனையும் கிருபையையும் கொடுத்து கர்த்தர் நம்முடனே கூடவே இருப்பார். எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்காக நியமித்திருக்கும் பொறுப்புகளை, ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்கும்படியாக கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.